பண்ணோம் அப்படின்னு நினச்சா அதுக்கு இருக்கக்கூடிய கிரகம் தலைமையான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சந்திரன். இது 2 தான் ராஜா கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவும் கிடையாது. அதேமாதிரி இப்போ ஒருத்தர் யூனிஃபார்ம் சர்வீஸ்னால் இந்த போலீஸு இந்த இதுக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போகக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒன்று கூடி நல்லா வருதுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழிலையும் சரி இந்த அரசாங்க உத்தியோகத்தையும் சரி ஒரு நல்ல என்ன சொல்ல பெரிய பதவியில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த போலீஸில் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, கலெக்டர், அதே மாதிரி மந்திரி, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான கிரகங்கள் இந்த 3 கிரகங்கள் தான். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ என்னென்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்றது தமிழ் மாதத்தில் முதல் மாதம். அந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் உச்சமாகிறார். மேஷராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் உச்சமாகிறார். இந்த சித்திரை நட்சத்திரத்துடைய அதிபதி யார் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம். அப்போ என்ன செவ்வாய், சூரியன் ப்ளஸ் இன்றைக்கி பௌர்ணமி சந்திரன். அதை விட முக்கியமானது என்னென்னா நம்மளுக்கு எல்லா அனுகூலங்களும் ஒரு மனிதனுக்கு இந்த பூ உலகில் அதாவது இந்த பூமியில் வந்து ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா குரு பார்வை கோடிகள். ஒரு குருவுடைய அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் தான் நம்மளால் எந்த காரியமாக இருந்தாலும் சாதிக்க முடியும். அதாவது நம்ம குரு பார்வை இல்லைன்னா ஒருத்தவங்க ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கிறது, ப்ளஸ் அடுத்தது வந்து அவங்களுடைய சந்ததி இதுவாகுது, ப்ளஸ்ஸு சொந்தமான வீடு, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே யாருன்னா அந்த குருவுடைய அனுகிரகம். அதை விட ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு என்னென்னா நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால்தான் ப்ளஸ்ஸு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். மனுஷன் வந்து எதையும் ஈஸியாக நம்ம இன்றைய காலகட்டங்களில் சாதிக்க முடியாது. அதுக்கு வந்து பணபலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பணம் வரத்துக்கு உண்டான ஒரு அனுகூலம் வந்து நம்மளுக்கு கடவுள் கிருபையால் தான் கிடைக்கும். இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நாள். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வேறு ஒருத்தருக்கு ஒத்துனேன் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாமே வந்து எப்படின்னா அப்புறம் நீங்கள் வந்து கேட்டவுடனே நீங்கள் ஏற்கனவே அவர் சொன்னீங்க சாமி நீங்கள் தான் எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன சரி இப்படி சொல்லிட்டாங்க நம்ம எத்தனை இது பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு என்னுடைய மாமனார் ஆரம்பிச்சோம். எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாம் நம்மளுக்கு கூடி வருது அப்படின்னாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து சுவாமியுடைய அனுகிரகம் நம்மளுக்கு நிதர்சனமாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு இப்போ இது ஆரம்பிக்கணும்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஆரம்பிச்சிக்க மாட்டேங்க. இதுக்கு நிறைய மெனக்கெட்டுருப்பீங்க, எஃபர்ட் போட்டிருக்கிறோம். அதான் பணம் இருந்திருக்காது. இப்போ யார் மூலியமா நம்ம இது பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுக்கு உடனே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தவங்ககிட்ட கேட்கணும்னா டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, தரங்க அப்படின்னு நம்ம அப்படி இழுத்துட்டே இருப்போம். இப்போது இது எல்லாமே ஒன்று சேருதுன்னா அப்போ நம்ம என்ன நினைக்கலாம்னா நம்மளுக்கு சுவாமியுடைய அனுகிரகம், நம்ம பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதை மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ நம்மலாம் வந்து பெரிய ஐஃபை கிடையாது, மிடில் கிளாஸ் தான் சொல்கிறோம், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு இடத்துல. அப்போ இது எல்லாம் நம்மளுக்கு யார் பக்கபலமாக இருக்குன்னா கடவுள். அப்போது அவர் எப்படி நம்மளுக்கு ஒரு கைட்லைன் பண்ணுவாருன்னா நீ இதை மாதிரி நாளில் நீ பண்ணால் நீ நல்லா இருப்ப அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார், இந்த நாளில் இது உங்களுக்கு அனுகிரகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியமும் வந்து நம்ம விநாயகர் துணை கொண்டு ஒரு பூஜைகள் செய்கிறோன்னா அந்த காரியங்கள் வந்து ஜெயம். இப்போ இது கூட நீங்களே கட்டினீங்களா இல்லை யாரா கட்டி கொடுங்க? அவங்களே கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கூட கட்டும்போது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு விநாயகர் பூமி பூஜை போடும்போது ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறது விநாயகர் துணை கொண்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்